வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறது லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் சாப்டர் தலையங்கம். ரெண்டாலும் அதை படிக்க முதல் நாங்கள் பாயிண்டர் பார்த்துருக்குறோம். இனி ஸ்ட்ரக்சர் என்றதை பற்றி பார்ப்போம். அதில் C2+ நோட்டேஷனில் அதை பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக இன்ட் எம்ப்ளாயி நம்பர் என்று போட்டிங்களா அது ஒரு இன்டிஜர் வேரியபிள், ஒரு முழு எண் வேரியபிள். அதே மாதிரி ஃப்ளோட் salary என்று போட்டிங்களா அது ஒரு தசத்தோட கூடின வேல்யூ வச்சிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் salary. அப்படி என்று இல்லாமல் ஸ்ட்ரக்ட் என்று போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு ஓப்பன் கர்லி பிராக்கெட்டுக்கும் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்டுக்கும் இடையில் நீங்கள் ஏதாவது வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணினீங்கள் என்றால், உதாரணமாக இந்த எம்ப்ளாயி என்று சொன்னால் எம்ப்ளாயியை பொறுத்தவரை என்னென்ன வேரியபிள் அவரோட சம்மந்தப்பட்ட அட்ரிபியூட்ஸ் இருக்கும். எம்ப்ளாயி நம்பர் இருக்கும், எம்ப்ளாயி நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், salary இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். அந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வேரியபிளாக நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது உள்ளுக்கு இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் ஓடிக்குள்ளே. அப்படி இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் ஓடிக்குள்ளே நீங்கள் இப்போ உதாரணமாக ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், படிக்கிற இயர், அப்படி இப்படி ஏதாவது போட்டு கொண்டு போவீங்க. அதெல்லாம் சாதாரண வேரியபிளாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சாதாரண வேரியபிளாக இருக்கும். ஆனால் இவ்வளோத்தையும் கவ் பண்ணி ஒரு கேர்லி பிராக்கெட்டால் மூடி மேலே ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி என்று போட்டு விடுறதன் மூலம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றை டிஃபைன் பண்ணுறீங்க. அதோட அமைப்பு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறீங்க எம்ப்ளாயி என்ற பேரில். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் இது ஒரு டைப்பாக நினைச்சு கொண்டு அந்த டைப்பில் உருவாகிற ஒரு ஒப்ஜெக்ட், ஒரு வேரியபிள் EMP, அது இன்னொரு பேர் வைக்கணும். இது ஸ்ட்ரக்சருன்ற அந்த ஸ்ட்ரக்சருன்ற டேட்டா டைப்பின் பேர். இந்த டேட்டா டைப்பில் உருவாகிற ஒரு ஸ்ட்ரக்சர் EMP. அதே மாதிரி இது நீங்கள் விரும்பிய வேரியபிள் மாதிரி. இது இப்போ இன்ட் EMP என்று போட்டால் EMP என்ற ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் மாதிரி. இது ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயியில் உருவான ஒரு வேரியபிள். அப்போ இது சாதாரண வேரியபிள் மாதிரி இருக்காது. இதுக்குள்ளே ரெண்டு தனித்தனி வேரியபிள் அடங்கி இருக்கும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். EMP என்றது தான் இப்போ உருவான அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள். அதுக்குள்ளே அந்த வேரியபிளுக்குள்ளே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ரெண்டு வேரியபிள் இருக்கும். EMP நம்பர் என்றது இன்டிஜரை வைக்கக்கூடியதாக இருக்கும். salary என்றது தசத்தோட கூடின நம்பரை வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இனி அடுத்த லைனை பார்த்தீங்களா, அப்போ இப்போ ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாகிட்டது. EMP என்ற பேரில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட், ஒரு வேரியபிள் உருவாயிருக்கு. இனி EMP என்ற அந்த ஸ்ட்ரக்சருன்ற எம்ப்ளாயி நம்பருக்குள்ள கொண்டு 1005 வை என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. டொட் அண்ட் ஆப்ரேட்டர் இதில் பாய்பட்டிருக்கும் டொட் இடையில. அப்போ EMP என்ற ஸ்ட்ரக்சருன்ற எம்ப்ளாயி நம்பர் என்ற அந்த அட்ரிபியூட்டுக்கு இதை வைக்க சொல்கிறோம். அப்போ இது கொண்டு 1005 வைக்கும். EMP என்ற ஸ்ட்ரக்சருன்ற salary என்ற அந்த அட்ரிபியூட்டுக்கு 40,000 வைக்க சொல்கிறோம். இது தசத்தோட ஒரு நம்பர், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வைக்க சொல்கிறோம். வச்சிருக்கு. இனி நீங்கள் சாதாரணமாக அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேல்யூஸை பாவிக்கலாம். இப்போ உதாரணமாக அவுட்புட் செய்து காட்டியிருக்கிறோம். என்ன தேண்டா EMP என்ற ஸ்ட்ரக்சர்ன்ற salary-யோட 1000 கூட்டி வார ஆன்சரை சி அவுட் செய்ய சொல்கிறோம். அவுட்புட் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவுட்புட் செய்ய 41,000 ரூபா. அப்போ இந்த EMP salary என்றதை நீங்கள் ஒரு வேரியபிளாக பார்க்க வேண்டிய. இப்போ சும்மா salary என்று சொல்லலாது. என்னென்னா salary என்றது EMP என்ற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வேரியபிள். அப்போ EMP.salary என்று போட்டு சாதாரண வேரியபிளை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த அடுத்த இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதுதான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக இருக்கணும். அப்போ ஏற்கனவே பாயிண்டர்ன்றது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. பாயிண்டர்ன்றது சாதாரணமாக ஒரு வேரியபிள் மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அந்த வேரியபிளுக்குள்ள ஒரு அட்ரஸ் வைபடும். அந்த அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்த்தோம்னால் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன வேல்யூ, அதாவது இன்டிஜரோ ஃப்ளோட்டோ கேரக்டரோ நீங்கள் சொன்ன டேட்டா டைப்பில் வேல்யூ வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கப்படும். இப்போ இன்டிஜர்ன்னு சொன்னால் C2+ல் ஒரு இன்டிஜர் வைக்கிறதுக்கு எத்தனை பைட் தேவையோ, உதாரணமாக 2 பைட் தேவை என்றால் 2 பைட் இடம் ஒதுக்கப்படும். எங்கே என்றால் பாயிண்டருக்கே இல்லை, பாயிண்ட் பண்ணுற இடத்துல 2 பைட் ஒதுக்கப்படும். அதே மாதிரி கரெக்டாக பாயிண்டரை ஒன்றை உருவாக்கிக்கல கரெக்டாக பாயிண்டருக்கே இருக்கிறது அட்ரஸ். அந்த அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வைக்கக்கூடிய இடம், ஒரு கேரக்டரை வைக்கிறதுக்கு C2+ பொறுத்தவரை 1 பைட் போதும்.
ஒரு பைட் இடம் ஒதுக்கும். அப்போ கரெக்டாக பாயிண்டராக இருந்தால் என்ன, இன்டிஜர் பாயிண்டராக இருந்தால் என்ன, ஃப்ளோட்டிங் பாயிண்டராக இருந்தால் என்ன, பாயிண்டர்ன்ற சைஸ் ஒரே அளவு தான், அது அட்ரஸ் வைக்கக்கூடிய இடங்க தான். ஆனால் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஒதுக்கப்படுற இடங்கள் வித்தியாசப்படும். பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற வேல்யூ, போட போகிற வேல்யூன்ற கேரக்டர் இயல்பு வித்தியாசப்படும். இன்டிஜர் பாயிண்டர் என்றால் முழு எண்ணுக்குரிய தன்மை எடுக்கும். கேரக்டர் பாயிண்டர் என்றால் கேரக்டருக்குரிய தன்மை எடுக்கும். பாயிண்டர் எடுக்காது. பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற வேல்யூ தான் அந்த தன்மை எடுக்கும். பாயிண்டர் எப்போவும் அட்ரஸ் தான். அது கேரக்டர் பாயிண்டராக இருந்தாலும் அட்ரஸ் தான், இன்டிஜர் பாயிண்டராக இருந்தாலும் அட்ரஸ் தான். ஆனால் இந்த பாயிண்டர் கொஞ்சம் சிக்கலானது சொல்கிறத விட, இப்போ இன்டிஜர் பாயிண்டர்னு சொன்னால் இன்ட் அஸ்ட்ரிக்ன்னு போட்டுட்டு ஒரு பேர் வைக்கிற நீங்கள் இங்கே என்ன செய்யிருக்கீங்கன்னா எம்ப்ளாயி அஸ்ட்ரிக்ன்னு போட்டு ஒரு பெயர் வச்சுருக்கீங்க. எம்ப்ளாயின்றது என்ன? எம்ப்ளாயின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள எம்ப்ளாயி நம்பர்ன்ற ஒரு இன்டிஜர் அட்ரிபியூட்டும் சேலரி என்று சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அட்ரிபியூட்டும் அடங்கின ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அப்போ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா எம்ப்ளாயி என்ற ஸ்ட்ரக்சர் டைப்பை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டராக இபிடிஆரை உருவாக்குறீங்க. அப்போ இபிடிஆர் என்றது இந்த பாயிண்டரை பார்த்தீங்கன்றால் அதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே எம்ப்ளாயி என்ற ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ இடம் ஒதுக்கப்படும். எம்ப்ளாயி நம்பருக்கு இடம் ஒதுக்கப்படும், சேலரிக்கு இடம் ஒதுக்கப்படும். சரியா? அது விளங்குதா? இனி எம்ப்ளாயி இபிடிஆர் என்ற அந்த எம்ப்ளாயியை பாயிண்ட் பண்ணக்கூடிய பாயிண்டரை அதில் விளங்கி கொள்ளுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் எம்ப்ளாயியை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டர் தான் உருவாகுதே ஒழிய பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஒப்ஜெக்ட் அந்த இடம் ஒதுக்கப்படாது. அதை ஒதுக்க வேணுமென்றால் இப்படி போடணும், நியூ ஆப்பரேட்டர் பாவிக்க வேணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, இபிடிஆர் என்ற பேரில் எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சரை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டரை உருவாக்குமே ஒழிய பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இதை உருவாக்காது. பாயிண்டரை உருவாக்கும், ஆனால் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஒன்றும் உருவாகாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இடம் ஒதுக்கப்பட வேணும் என்றால் இந்த நியூ ஆப்பரேட்டரோட கூட இந்த வசனம் வேணும். இபிடிஆர் என்ற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஒப்ஜெக்ட் எம்ப்ளாயி டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ இடத்தை ஒதுக்கி தரும் உங்களுக்கு. இனி இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நம்பர் விளங்கி கொள்ளுங்க. அங்கே நாங்கள் இஎம்பி என்று சொல்லி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கல, இஎம்பி என்ற ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கல. இஎம்பி என்ற ஸ்ட்ரக்சருன்ற எம்ப்ளாயி நம்பர்ன்றதுக்கு டாட் பாவிச்சு நாங்கள். ஆனால் இது ஒரு பாயிண்டர், இபிடிஆர்ன்றது ஒரு பாயிண்டர். அது பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சருன்ற எம்ப்ளாயி நம்பர்ன்னு சொல்கிறதுக்கு டாட் பாவிக்கிற இல்லை. இந்த மைனஸும் கிரேட்டர் தேன் சைனும் சேர்ந்த இந்த ஏரோ பாவிப்படும். அப்போ இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற எம்ப்ளாயி நம்பருக்கு 1006 வையண்டா. இபிடிஆர் எங்கே பாயிண்ட் பண்ணது? இங்கே பாயிண்ட் பண்ணது. அது பாயிண்ட் பண்ணுற இடத்துல எம்ப்ளாயி நம்பர் இது அதுக்குள்ள வந்து 1006 வைக்கும். இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற சேலரிக்கு ஒன்றே 30,000 வைக்க சொல்லியிருக்கீங்க. இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது, அதுண்ட சேலரி இது, அதுக்குள்ள ஒன்றே 30,000 வைக்கும். இனி அவுட்புட் செய்ய சொல்லியிருக்கீங்க. இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற எம்ப்ளாயி நம்பர், இபிடிஆர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற எம்ப்ளாயி நம்பர் 1006. அப்போ 1006. அப்போ இதில் 1006 தான் வரணும். 1006 அவுட்புட் வரும். சரியா? இதுதான் ஸ்ட்ரக்சர். மற்றது ஸ்ட்ரக்சரை பாவிச்சு பாயிண்டர். ரைட்? அப்போ விளங்கி கொள்ளுங்க. பாயிண்டரும் ஸ்ட்ரக்சரும் கிளியராக இருந்தால் தான் லிங்க் லிஸ்ட்ன்றதை படிக்க வழிக்கிடலாம். அதால் இந்த ப்ரெசன்டேஷனை இதோட நிப்பாற்றன் பாயிண்டரையும் ஸ்ட்ரக்சரையும் வடிவாக விளங்கி கொண்டு அடுத்த